எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 108 எம்எல்ஏக்களோடு இருக்கிறாரு, தடுமாறிக்கிட்டு இருக்காருன்றப்போ டக்குன்னு ஆதரவுக்காரன் நீட்டியிருக்கணும். அதில் அதிமுகவும் தவறு இழைத்தார்கள், இவர்களும் தவறு இழைத்தார்கள். சண்முகமோ வீரபாண்டியனோ பேசுகிறதே தப்பு. குறிப்பாக சண்முகம் போன மாநாட்டிலேயே கே பாலகிருஷ்ணன் மன்னிப்பு கேட்டார். நம்முடைய அடிப்படை விஷயமே தொகுதி உடன்பாடு தான், கூட்டணி என்பது யாரோடும் கிடையாது. சண்முகன் அவர் இஷ்டத்துக்கு சொல்கிறாரு. யார் இவர் இது சொல்கிறதுக்கு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடிப்படையே தொகுதி உடன்பாடு. திமுக பட்ஜெட்ல 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு அவங்க பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க. இந்த வரக்கூடிய 5 வருஷம் விஜய் எப்படி சார் ஹேண்டில் பண்ண போறாரு? நான் 2-3 நாளாகவே இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது. விஜய் சொல்லுகிற அந்த 2500 ரூபா உரிமை தொகை, 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500 உரிமை தொகை, பேருந்துகளில் இலவச பயணம், எல்லா பேருந்துகள்லையும் பெண்களுக்கு 200 யூனிட், இது 7மே 7.5 மாதிரி. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, கஜானாவை வலிச்சு எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. இவர் ஆட்சியில் வந்தப்போ இவர் என்ன சொன்னார்? 5 லட்சம் கோடி கடன் கஜானாவை வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க, நாங்கள் அதுன்னு சொன்னார்ல. இவர் சொல்கிறாரு கொரோனா இந்த இதெல்லாம் நாங்கள் சமாளிக்க வேண்டியது தான். கொரோனாவில் கஷ்டப்பட்டதுன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு தான். சிவிஎஸ் அவர்கள் பின்னாடி பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் அணிவகுத்து இருப்பதாக தகவல், அது உண்மைதானா சார்? சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணி, அவருடைய உறவினர் தங்கமணி, கேசி கருப்பண்ணன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து பலரும், அவருடைய தீவிர விசுவாசிகள் பலரும் கூட ஒரு பக்கமாக நிற்பதாக தகவல். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாட்டினுடைய முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டார். அதாவது முதல்ல ஒரு 3 திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு முதல் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் 100 யூனிட்டும் இலவசமாக தொடருங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு, அதே போல் இந்த போதைப் பொருள், இதுக்கெல்லாம் ஒரு தனி ஸ்பாடெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு சாகசங்களுக்கு பிறகு விஜய் அவர்கள் முதல்வராக இருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜய் அவர்களுக்கும் அவங்களுடைய அமைச்சரை சகாக்களுக்கும் வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த தொண்டர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். உங்கள் சார்பாகவும் சார்பாகவும் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி சார். வாழ்த்துக்கள் சொல்லி தான் அவர்கள், அதாவது பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். முதல்ல ஒரு 6 மாதம் பொதுவாகவே விமர்சனன்றது கம்மியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா அந்த ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஹனிமூன் பீரியடு. இன்னொன்று, இவர் 108 வந்த உடனே நடந்த விவகாரங்கள் இவருக்கு பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம். ஒரு 120, 125 அப்படி இவர் முதல்வராக இருந்தார்னா கூட இந்த அளவுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. அப்போது எம்ஜிஆருக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை குறுகிய காலத்தில் 108 அப்படின்னு. சரி, எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ண முடியாது சார். என்டிஆர் கூட கம்பேர் பண்ணலாம். எம்ஜிஆருக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் அனுபவம் இருக்குது. ஆனால் என்டிஆர் அப்படி கிடையாது. எந்த ஒரு அரசியல் அனுபவம் இல்லாமல் முதல் தேர்தலே ஒரு மிகப்பெரிய வெற்றி. நம்ம எம்ஜிஆர் வெற்றியோடு கம்பேர் பண்ணவில்லை என்றாலும் என்டிஆர் வெற்றியோடு விஜய் வெற்றியை நிச்சயம் கம்பேர் பண்ணலாம். எம்ஜிஆரை கம்பேர் பண்ணுறோன்னா தமிழ்நாடுன்றதுனால கம்பேர் பண்ணுறோம். அவருக்கு கொடுத்த மாதிரி மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்துருக்காங்க. அவருக்கு மெஜாரிட்டி கொடுத்தாங்க, இவர் கொடுக்கல. என்னென்னா அவங்க எண்ணு ராசி எண் 9, அதனால் 108 தொகுதின்னு கொடுத்துட்டாங்க போல். தெரியும்ல, விஜய் ராசி எண் 9. என்ன சார் சொல்கிறீங்க? அவருக்கு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சது பாருங்கள். அவருக்கு கடைசியாக இட்டாந்து போய் கடைசியில் அந்த லெட்டரை அக்செப்ட் பண்ணதான் 9. ஓகே, நேற்று. அதனால் எல்லாமே அவருக்கு அமைச்சரவை நீங்கள் எத்தனை பேர் பங்கேற்றாங்க? 9 பேர் தான் பதவியேற்று. நான் நேற்றே சொல்லிட்டேன், 9 பேர் தான் இப்போ அவர் கூட சேர்ந்து பதவியேற்க போகிறாங்க. அந்த ஒரு சென்டிமெண்ட் அவருக்கு இருக்குது. அப்போ அந்த 108ன்றது அவருக்கு கிடைச்ச பிறகு அவர் கஷ்டப்பட்டது, அந்த மீதி எண்ணிக்கையை கொண்டு வரதுக்கு அவரை அலைக்கழித்தது, காக்க வைத்தது, மன உளைச்சலை உருவாக்குனது, இந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஆளுநரை பலரும் ஆட்டுக்கு தாடி அது என்ன பேசியிருந்தவங்களாம் ஆளுநருடைய அந்த பவர் என்னான்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆளுநர் பதவி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. அதில் அவர் எப்படி ஃப்ளோர் டெஸ்ட் சட்டசபையில் தான் நடக்கணும் அவர் இன்னும் எங்கே சொல்கிறாங்க? ஆளுநர் அப்படிலாம் சொல்லலை. ஆளுநருடைய அதிகாரம் 164 ஆர்டிக்கலில் 118 கேட்கலாம், இல்லை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியும் கூப்பிடலாம். அது எல்லாமே அவர். ஆமாம்.
ஏன் 118 கேட்டாருன்னா குதிரை பேரம் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றது. அதுவும் இல்லாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை அவங்க கொடுக்காம காங்கிரஸ் +5ன்னு சேர்த்து வேற அவங்க கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய சிக்கல். அப்படி இருந்தாலும் நீங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட்னு கொடுத்துருந்தா கூட அவர் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. இன்னொன்று ஆளுநர் ஒரு வகையில் உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு அவர் 118 வாங்கன்னு சொன்னதுனால தான் இவர்களும் முன்கை எடுத்தாங்க. ப்ளஸ்ஸு சிபிஎம் சிபிஐலாம். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்னென்னா சிபிஎம் சிபிஐ இந்த கட்சிகள் அனைத்துமே திமுகவோட கூட்டணி கட்சிகள். இருந்தாலும் நம்ம சொன்னது என்னென்னா இடதுசாரி கட்சிகள் இது போன்ற விவகாரங்களில் ஒரு புதிய மாற்றம் வரும் பொழுது அதை பயன்படுத்தி அதன் மூலியமாக மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். காங்கிரஸும் சரி இடதுசாரிகளும் சரி தேர்தலுக்கு முன்னாடியே அவர்கள் சில முடிவுகளை எடுத்திருக்கலாம். பழைய கம்யூனிஸ்டுகளாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. எம்ஜிஆருக்கு உதவி பண்ணாங்கல்ல. ஆமாம், ராமமூர்த்தி அவர்கள் பண்ணாத உதவியா சார்? அவர் கல்யாண சுந்தரம் ராமமூர்த்தி அவர்கள். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து அவர்கள் கொஞ்சம் பின்தங்கினாலும் அதற்கு பிறகு புதிய அரசு அமைக்கிறதுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 108 எம்எல்ஏக்களோடு இருக்கிறாரு, தடுமாறிக்கிட்டு இருக்காருன்றப்போ டக்குன்னு ஆதரவுக்காரன் நீட்டியிருக்கணும். அதில் அதிமுகவும் தவறிழைத்தார்கள், இவர்களும் தவறிழைத்தார்கள். கரெக்டாக காங்கிரஸ் தான் போயிட்டாங்க. காங்கிரஸ் உடனே போயிட்டாங்க. அதனால் இன்னும் களம் வேறு மாறுச்சு. மாறின பிறகு விஜய்க்கு இன்னும் நெருக்கடி அதிகமாச்சு. ஆமாம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு மதசார்பற்றது காங்கிரஸ் கூட போகிறாரு, அப்போ இவர் பாஜக கூட போகலன்னு அர்த்தம். அப்போவாவது நாங்கள் முந்திக்கிட்டு ஆதரவு கொடுக்கணுன்ற வேலையை இடதுசாரி பண்ணியிருக்கணும். அப்போவும் இவர்கள் இழுத்துக்கிட்டு இருந்தப்போ தான் மேலேருந்து ராகுல் எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுடைய தலைமை கூப்பிட்டு கண்டித்த உடனே தான் இங்கே இருக்கிற மாநில நிர்வாகிகள் தங்களுடைய முடிவை மாற்றிக்கிறாங்க. மாற்றிக்கிட்டாலும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து திமுக கூட்டணி தான், மாப்பிள்ளை இவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை வந்து இந்த பாணியில் நாங்கள் இவருக்கு ஆதரவு தான், ஆனால் நாங்கள் திமுக கூட்டணி திமுக கூட இருக்கோம். பல இது என்ன திமுக கூட உங்களுக்கு இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? முதல்ல சண்முகம் பேசுறது தப்பு, அடிப்படையே தப்பு. இல்லை தோழர் சண்முகம் மட்டும் இல்லை, திருமாவெல்லாம் விட்டுருங்க, அவர்கள் முதலாளித்துவ கட்சிகள். சண்முகமோ வீரபாண்டியனோ பேசுகிறதே தப்பு. குறிப்பாக சண்முகம் போன மாநாட்டிலேயே பாலகிருஷ்ணன் மன்னிப்பு கேட்டார். நம்முடைய அடிப்படை விஷயமே தொகுதி உடன்பாடு தான், கூட்டணி என்பது யாரோடும் கிடையாது. தொகுதி உடன்பாட்டை மீறி இவர்களோடு நம்ம கூட்டணி தொடர்ந்துட்டோம் ஒரு 7-8 வருஷம். அதனுடைய பலனையும் அனுபவிச்சிட்டோம், நான் அதுக்கு வருந்துகிறேன் அப்படின்னு சொன்னார், மாநாட்டில் சொன்னார். சண்முகன் அவர் இஷ்டத்துக்கு சொல்கிறாரு. யார் இவர் இது சொல்கிறதுக்கு? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அடிப்படையே தொகுதி உடன்பாடு தான், அந்த இஷ்யூ பேஸில் தான் நிற்பாங்க மக்களுக்கு. அதனால தான் இவர்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையிலேருந்து பல பிரச்சனைகளுக்கு பேக் அடித்தாங்க. அதனுடைய விளைவை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போவும் திருந்துடா பாருங்கள். சரி ரைட், மேலே இருந்து தூக்கி காலையில் 2 கொட்டு கொட்டணுன்னு வந்தாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா திமுக அதிமுக சேருவது சார் அந்த பேச்சுவார்த்தை போனதெல்லாம் உண்மையா சார்? 100%. பல பத்திரிகையாளர்கள் இதை பற்றி எழுதியிருக்காங்க. டெக்கான் ஹெரால்டில் சிவப்பிரியன் சார் வந்து ரொம்ப விரிவாக ஒரு பெரிய ஆர்டிக்கலாகவே எழுதியிருக்காரு. திமுக வந்து கனிமொழி அவர்களுக்கு இது இஷ்யூ பிடிக்கல, இந்த பேச்சுவார்த்தையை பிடிக்கல. கனிமொழிக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டின்னாங்க, அதெல்லாம் அதை தடுத்ததுல கனிமொழி அவர்கள் பெரிய பங்கு ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா உருட்டுறாங்க உட்காந்துட்டு. திமுகவை பற்றி கரெக்டாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேல்யூ இருக்குன்னு. ஸ்டாலின் முடிவு எடுத்துட்டா கனிமொழி நிறுத்த முடியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கே விருப்பம் இல்லைங்கிறாங்களே. அதெல்லாம் சும்மா 2 சைடும் பேசி உறுதியாக முடிவு எடுத்துட்டாங்க. பிரச்சனை எங்கே வருதுன்னா சிபிஎம் சிபிஐ ஒத்துக்கலை. பேபியுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னங்க, இந்தியா டுடேல பேசினார். வச்சு செஞ்சு விட்டாரா இல்லையா? இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு பேசிட்டாரா? அந்த மாதிரி அமையத்தை நான் விட மாட்டேனால தான் வாலண்டரியாக விஜய்க்கு அது போய் மாறிச்சு அந்த வாக்கு, 2-4 வாக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே 120 கொண்டு வரும்? 120 116 ஆயிடுது. எங்கேருந்து கொண்டு வர முடியும்? அதில் தான் பிரச்சனை ஆச்சு. இது அதிமுகக்குள்ளேயும் பிரச்சனை ஆச்சு. ஓகே, அதனால் அவங்களுக்கு பிடிக்கல, இவங்களுக்கு பிடிக்கல. இவ்வளோ நாளாக கனிமொழிக்கு பிடிச்சா எல்லா வேலையும் பண்ணியிருந்தாங்க திமுக. ஸோ கம்யூனிஸ்டுகள் முடிவு எடுத்தாங்க, நாங்கள் வந்து திமுக கூட்டணி இல்லை. நீங்கள் அதே கேள்வியே சண்முகத்திட்ட கேட்கும்போது எவ்வளோ எரிச்சலாக பதில் சொன்னார். திமுகவோட கூட்டணி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திமுக வந்து கோச்சிக்காதா கோவப்படாதான்னு கேட்டப்போ நாங்கள் ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது, நாங்கள் இண்டிவிஜுவல் பார்ட்டி அப்படின்னு சொன்னார். அப்புறம் எதுக்கு திமுக கூட்டணி சொல்கிறீங்க? இண்டிவிஜுவல் பார்ட்டினா தொகுதி உடன்பாடு இருந்து சார். மறுநாளே மதுரையில் வந்து பேபி அவர்கள் பெல்ட் அடிச்சிட்டாரே சார், அது வதந்தின்ட்டாரே சார். அது என்னன்னா ஏங்க ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்து எப்படிங்க வதந்தி ஆகும்? இல்லை சார், இந்தியா டுடேல வந்து அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னு இந்தியா டுடே முதல் நாள் சொன்னார். மறுநாள் வந்து மதுரையில் வந்து செய்தியாளர்கள் அவர் அது மட்டுமா வதந்திங்கிறாரு. அது மட்டுமா சொன்னார்? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? மதவாத சக்திகளை கால் ஊன்றக்கூடாதுன்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதனால் ஸோ இதை பாஜக விரும்புனாங்களா சார்? திமுக கூட்டணி பாஜகவுடைய விருப்பம் இல்லாமல் சேர முடியுமா சொல்லுங்கள்? என்டிஏ வந்து திமுக கூட கூட்டணி சேர்றதுக்கு பாஜகவுடைய பர்மிஷன் வாங்காமல் பண்ண முடியுமா? இவர்கள் சொன்னாங்களே அதிமுக வந்து பாஜகவுடைய அடிமை,
அமித்ஷா அதிமுகன்னு இவங்களும் அதானே பண்ணாங்க. ஓகே, திரைமறைவில் பேரம் நடந்திருக்கு. இந்த வாரம் பலருடைய முகத்திரையை கிழித்து விட்டது. என்னென்ன பேச்சு பேசுனாங்க. நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் திமுக வாக்களித்திருக்கிறார்கள் இந்த தடவை. நீங்கள் பல தொகுதி இல்லாட்டி இவர் இன்னும் கொஞ்சம் ஒரு 7-8 தொகுதி ஜெயிச்சிருப்பார். வாணியம்பாடி, ஆம்பூர், சேப்பாக்கம், திருவள்ளிக்கண்ணி, துறைமுகம், பாளையங்கோட்டை, பாபநாசம், நாகப்பட்டினம், எவ்வளோ தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க தெரியுமா? இவர் மெஜாரிட்டி வந்திருப்பார். இஸ்லாமியர்கள் திமுக வாக்களித்தாங்க. ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க? கவலையே படாமல் திமுக அதிமுக கூட்டுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவு பெருசாக வராது. காரணம் சிபிஎம் சிபிஐ 4 எம்எல்ஏக்கள் அங்கே போனோன்னே அதுக்கப்புறம் ஒன்றும் முடியாது. அதனால் அது அப்படியே பேச்சுவார்த்தை நடக்குது. அது இல்லாமல் திருமாவை முதல்வராக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏசியமும் கூட வந்து ஏசியம் தான். ஏன் ஏசியம் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு முடிவு திமுக அதிமுக சேர்ந்து பண்ணுறதுலேயே அடிபட்டுச்சு. ஓகே, 120 4 போயிடுச்சு, 116. அப்புறம் நீங்கள் திரும்ப எங்கேருந்து ஆக்க முடியும்? முடியாது, ஆக்க முடியாதுல்ல. 4 தான் ஏற்கனவே இல்லையா உங்களுக்கு? சரி, அதேமாரி திரும்ப எதாவது ஆக்குறீங்க, எதாவது பண்ணுறீங்கன்னா பாமக எப்படி ஒத்துக்கும்? அங்கே தேசிய முன்னணியில் இருக்கிற பாமக 4 எம்எல்ஏ எப்படி ஒத்துக்குவாங்க? அதனால் இது வந்து முற்றுப்பெறாத இதாக போயிடுச்சு. அதுவும் நடந்தது. அதாவது 8ஆம் தேதி நைட்டு அந்த ஒரு யோசனையும் போச்சு. அதனால தான் திரும்ப அங்கேயும் கார் மாறி அங்கே மாறி இங்கே மாறி மாறி 2 மாதிரி போனார். ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் தான் மறுநாள் காலைல 11 மணிக்கு அப்படி இப்படின்னு சொல்லி. சரி, விஜயுடைய பேச்சில் வந்து இந்த ஆட்சியில் நான் மட்டும் தான் பவர் சென்டர், வேறு யாருமே பவர் சென்டர் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. குறிப்பாக வெள்ளையறிக்கை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. திமுக ஆட்சி வந்து ஏற்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கான நரேட்டிவை வந்து இன்றைக்கே செட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக வந்து பட்ஜெட்டில் வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு அவங்க பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க. அதையும் மீறி 2 பேருமே வந்து பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இது விஜய்க்கு ஒன்றும் தெரியாமலும் இருந்திருக்காரு. இந்த வரக்கூடிய 5 வருஷம் விஜய் எப்படி சார் ஹேண்டில் பண்ண போகிறாரு? நான் 2-3 நாளாகவே இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது. விஜய் சொல்லுகிற அந்த 2500 ரூபா உரிமை தொகை, 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபா உரிமை தொகை, 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை, வேலையில்லா பட்டாதாரிகள் 4000 ரூபாய், அப்புறம் வந்து டிப்ளமா +2 பண்ணவங்களுக்கு ஒரு தொகை, பேருந்துகளில் இலவச பயணம், எல்லா பேருந்துகள்லையும் பெண்களுக்கு 200 யூனிட்டு. இது 7மே 7.5 மாதிரி. சார், அதுவும் இல்லாமல் அந்த தாய்மாமன் சீரையும் விட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ரொம்ப அதிகமாக வராது சார். 4 கிராம் தங்கம் சார், அதுக்கப்புறம் வந்து 1 பவுன் தங்கம் சார். அதெல்லாம் பெருசாக பாதிக்காது. ஒரு 7000 கோடி 8000 கோடி ஆகும், அவ்வளோதான். இதுதான் பெரிய செலவு, மாதந்தோறும் செலவு. அது வந்து நீங்கள் பயனாளிகள் 6 மாதம் உதவி கூட செலக்ட் பண்ணி மொத்தமாக வச்சுட்டு கொடுக்கலாம். அப்படி தானே கொடுத்தாங்க. ஆமாம், ஏடிஎம்கே வீட்டில் அப்படி தான். குழந்தை பெற்று அந்த குழந்தை 8 மாதம் இருக்கும்போது தாலிக்கு தாங்கலாம் வாங்கினதெல்லாம் இருக்குது. அதனால் அது மேட்ரு இல்லை. இதுதான் பிரச்சனை. மின்சாரம் ஏற்கனவே தடுமாறிக்கிட்டு இருக்குது. 1 லட்சம் கோடி ரூபா கடன். போக்குவரத்து துறை தடுமாறிக்கிட்டு. தொழிலாளர்களுக்கு வந்து ஒழுங்கா அவங்க பிஎஃப் அதிலே பெரிய பிரச்சனை இருக்கு. பணப்பலன்கள், ரிட்டையர்டு பணப்பலன் கொடுக்காம இருக்காங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் பிரச்சனை. வண்டிகள் போக்குவரத்து துறையில் மட்டும்தான் வாகனங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அது டீசல் போடுற செலவு, தேய்மானம், டிப்ரிசியேஷன், பொருட்களுடைய இது, ரிப்பேர் செலவு, தொழிலாளர்கள் சம்பளம், நம்ம புது வண்டிகள் வாங்குறதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனையும் அங்கேருந்து வருமானம் வரணும். அதுலேயும் கை வச்சிங்கன்னா அது ஒரு பெரிய சிக்கல். இப்போ இந்த மாதிரி நெருக்கடிலாம் வரும்போது நான்லாம் கூட நேற்றுலாம் சொன்னேன், இது நேரடியாக மக்கள்கிட்ட பிரச்சனையை சொல்லிவிடுங்க. நம்ம சொன்னது எதாவது கேட்டுச்சேன்னு தெரில. இப்படி தான் நிலமை. அதனால் எனக்கு டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு செய்வேன். எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. நேற்று கூட ஒரு இதில் பேசியிருந்தேன். இது நேரடியாக அவர் விஜய் போட்டுருணும். மின்சாரத்தில் இந்த 200 யூனிட் கொடுக்கவே கூடாது. அதுக்கு பதிலாக மாதந்தோறும் மின் கட்டணம் கொண்டு வந்தால் கூட அவர் பிரச்சனை தப்பிக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்தால் மக்களுக்கு நல்லது. அதுவும் மாதம் 200 யூனிட்னு ஃப்ரீன்னு சொன்னாரு. சொல்கிறேன். இப்போ 2 மாதங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. அதுவும் 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு. 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா 100 யூனிட் தான் ஃப்ரீங்கிற விஷயத்தை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அது மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லணும். இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் 100 யூனிட் ஃப்ரீ. ஆமாம். புது இதில் 500 2 மாதத்துக்கு ஒரு தடவை. ஆமாம், 2 மாதத்துக்கு ஒரு தடவை 500 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. 500க்கு மேலே போயிருந்தால் வழக்கம் போல் இருக்கிற அந்த 100 யூனிட் ஃப்ரீ. மற்ற 400 யூனிட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்றது தான் இது. இந்த 500 யூனிட்டுக்குள்ளே 200 யூனிட் ஃப்ரீன்றது ஏசி இதெல்லாம் உபயோகப்படுத்தாத வீடுகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே போய் அதெல்லாம் வெளியில் வந்தால் அப்புறம் தான் தெரியும் ஏசி இல்லாத வீடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால் இதை தாண்டி அவர் செய்கிறதுக்கு சில கோரிக்கைகள்லாம் நம்ம வச்சுருந்தோம். சோலார் மின் உற்பத்தியில் அவர் ரொம்ப கவனம் செலுத்தணும், அதிலெல்லாம் பண்ணார். அதே மாதிரி மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்.
ஏன்னா இது வரைக்கும் ஒரு யூனிட் கூட இவங்க தயாரிக்காமல் கடன் வெளியில் வாங்கி அதனால் ஏகப்பட்ட நஷ்டம். சோலாரில் நீங்கள் கொண்டு போனீங்க, அப்புறம் வீடுகள், காம்ப்ளெக்ஸு, பெரிய பெரிய பில்டிங்கு, ஃப்ளாட்டு இதிலெல்லாம் மானியத்தோட கூடிய இது நிறுவனத்துக்கான அந்த மழைநீர் சேகரிப்பு எப்படி கவர்மெண்ட் இது பண்ணோம் அது மாதிரி பண்ணாங்கன்னா அதில் மின்சாரம் மிச்சம் ஆகும். இப்போ 3 கிலோவாட் 5 கிலோவாட் தயாரிக்கிறாங்கன்னா 2 கிலோவாட் யூஸ் ஆகுதுன்னா 3 கிலோவாட் மிச்சம் இருக்கும். அதை மின்சார வாரியத்துக்கு விற்றுடலாம் அவங்க, அதுவும் அவங்க லாபம். இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது மின்சாரம்ன்றது ஒரு தண்ணீர். சோலார் பேனல் தனிப்பட்ட அமைக்கிறதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி நிறைய மானியங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் அது பெரிய பணம். இந்த கவர்மெண்ட் போன கவர்மெண்ட் அதில் கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி மின்சார பேருந்து மத்திய அரசே கொடுக்குறாங்க. ஆனால் இவர்கள் அதை கண்டுக்காமல் தனியார் மூலிமா மின்சார பேருந்து இயக்கியிருந்தாங்க. இந்த மாதிரி பல லூப் ஹோல்லாம் இருக்குது, செலவுகள், பிரச்சனைகள். இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். அது செகண்டரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இவர் அறிவித்தது இது ஒன்று, பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை இது பண்ணுவோன்னு. அதுக்கு பிறகு அந்த தம்பிகளை போதை பாதையில் விட மாட்டேன் அப்படின்றது நல்ல விஷயம், அதற்கு முன்னுரிமை கொடுத்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா வரவேற்கக்கூடிய விஷயங்கள். அவர் மேலே அந்த சுமை இருக்கிறது. 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு அவர் சொன்னாங்க, சொல்லிட்டோம். அப்புறம் என்ன அது என்ன அவர் ஒன்றும் மாற்றி சொல்லியா? 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, கஜானாவை வலிச்சு எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. இவர் ஆட்சியில் வந்தப்போ இவர் என்ன சொன்னார்? 5 லட்சம் கோடி கடன் கஜானாவை வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க நாங்கள் அதுன்னு சொன்னார்ல. இவர் சொல்கிறாரு கொரோனா இந்த இதெல்லாம் நாங்கள் சமாளிக்க வேண்டியது தான். கொரோனாவில் கஷ்டப்பட்டதுன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு தான். கொரோனாவுடைய எண்டில் தான் நீங்கள் வந்தீங்க. செகண்ட் ஃபேஸ் தடுப்பூசி தான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இல்லை சார், அதை விட ஆக்சிஜன் சிலிண்டர் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு செகண்ட். ஆமாங்க, ஏங்க ஓராண்டு லாக்டவுனு இந்த பிரச்சனை தாங்க ஒரு கவர்மெண்ட்டை காலி பண்ணோம். இது வரவும் செலவும் இருக்கும், அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. தடுப்பூசியும் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இந்த பிரச்சனை செகண்ட் வேவ் அது கூட முடியும். என்ன மே மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஜூன் ஜூலைலலாம் கிட்டத்தட்ட கட்டுப்பட்டுச்சு. 21 ஜூன் ஜூலைலலாம் கிட்டத்தட்ட கொரோனா. அதுக்கப்புறம் தடுப்பூசி தான் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவர்களுக்கு பிரச்சனையாச்சு, இவர்களே தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொண்டு போனாங்க. இவருடைய பங்கை நம்ம மறுக்கலை. ஆனால் இதுதான் பெரிய இதுன்னு சொல்கிறோன்னா அப்போ ஏடிஎம்கே கிளைம் பண்ணலாம்ல. இன்னொன்று தாறுமாறான செலவுகள் மக்கள் நலத்திட்டங்களில் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தா சாதாரண விஷயம் தான். சென்னையில் இருக்கிற அம்மா உணவகம், நாங்கள் அம்மா உணவகத்தை சீர்படுத்தி ஐயா உணவு வேறு கொண்டு வருவோம் நாங்கள். ஆனால் இருக்கிறதும் உள்ளதும் போச்சுடான்ற மாதிரி ஆச்சு. கூடுதல் செலவு பார்த்திங்கன்னா ரேஸ் நடத்துறது, இதெல்லாம் அரசின் திட்டங்களில் இருக்குதா? சொல்கிறது மட்டும் செய்ய மாட்டோம், சொல்லாதையும் செய்வோம்னு சொன்னது தான் அதெல்லாம் சேரும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்கிறாரு. வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். அதோடு கூடுதலாக சேர்த்து வெளிநாட்டு முதலீடுகள் எவ்வளோ வந்துச்சு, என்னென்ன இதாகிடுச்சுன்றது வெள்ளை அறிக்கையும் முதல்வர் விஜய் அவர் கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும். இவங்க என்ன பிரச்சனைனா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வச்சு கொஞ்சம் நெருக்குவாங்க. பார்த்தீங்களா எப்படி போய் உட்காந்துருக்காங்கன்னு? வெங்கடேசெல்லாம் பார்த்தீங்களா என்ன பேச்சு பேசினார், இப்போ எப்படி உட்காந்துக்கிறாரு பாருங்கள். இவங்க எல்லாத்தையும் வச்சு என்னங்க கொஞ்சம் பார்த்துங்க, நம்ம கவர்மெண்ட்டை கொண்டு போவோம், இதெல்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நெருக்க பார்ப்பாங்க. விஜய் இன்றைக்கி பேசுனது உணர்ச்சிவசப்பட்டு பேசினாரா அல்லது தெளிவாக பேசினாரான்றது வருங்காலங்களில் தெரியும். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே கூஸ் பம்ப் மூமெண்ட்டாக தான் இருந்தது. அவர் நான் அப்படின்னோடனே அவர் பாட்டுக்கு பேச ஒப்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு, பார்த்து கூட படிக்கல. அதுக்கப்புறம் கவர்னர் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போங்கன்ட்டார். அதனால் இன்னொருத்தர் நான்ன்றது முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் பேரை சொல்லாமல். அந்த மாதிரி அதெல்லாம் சகஜம்தான். அதுக்கப்புறம் அவர் பேசின ஸ்பீச்சு எல்லாமே ஒரு அற்புதமான ஸ்பீச்சு. அந்த ஸ்பீச்சை பொதுவாக சொல்லுவாங்க, இந்த புது பொண்டாட்டிக்கு தான் பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போவாங்க. கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு எங்கே போனாலும் அவ்வளோ வரவேற்பு இருக்கும். அதெல்லாம் அவர் மாப்பிள்ளை இப்படின்னாருன்னா தண்ணியாக 4 பேர் தண்ணி எடுக்க ஓடுவாங்க, எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அதே மாப்பிள்ளை 1 வருஷம் பொறுத்து இன்னொரு கல்யாணத்துக்கு போனாருன்னா இவரை சீண்ட மாட்டாங்க. இது இயற்கை. அதனால் இன்றைக்கி அந்த இதெல்லாம் நடக்கும். இதற்கு பிறகு இவர்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு துறை அமைச்சரும் அவர்கள் துறைகளில் எப்படி பண்ண போகிறாங்க, அதிகாரிகள் கையில் சிக்காமல் அதே நேரத்தில் எப்படி சரியான இதை கொண்டு போக போகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அவர் உளவுத்துறையை கையாளுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். உளவுத்துறை கையாளுறதும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையை கையாளுவதில் கிட்டத்தட்ட ஜெயலலிதா மாதிரி இருக்கணும். ஓகே. கட்சிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் குறைகளை சொல்லுவாங்க, அந்த குறைகளை தலைவர்கிட்ட நேராக வரணும். அப்போ கட்சிக்காரர்கள்ட்ட சொல்கிற குறைகள், கட்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, மாவட்டம் முழுவதும் கட்சியில் என்ன நிலைமை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது, உண்மையை ஏற்றுக்கிறது, எல்லாரிடமும் பேசுவது. நீ என்னை ஏமாற்ற முடியாது, நீ ஒரு தகவல் சொல்கிறியா அங்கே நான் வாங்கிடுவேன், இங்கே பேசுவேன் அங்கே பேசுவேன்னு ஒரு லார்ஜு ஒரு கான்டாக்டு இந்த மாதிரி வச்சுக்கிறதுல கலைஞர் மாதிரி இருங்க. பொதுவாக பொதுமக்கள் மத்தியிலும் சரி,
கட்சிக்காரர்கள் மத்தியிலும் சரி ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, தங்களை பெரிதாக மக்கள் மதிக்கும் பொழுது அவர்கள்ட்ட நீ சொன்னார்ல நான் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை காட்டுற விஷயங்களில் எம்ஜிஆர் மாதிரி இருக்கும். ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர்றீங்க, ஒரு அதிகாரி தடுப்பார், சார் சரிப்பட்டு வராது சார், இந்த மாதிரி சார் அந்த மாதிரி சார்னு. அந்த மாதிரி விஷயங்களில் காமராஜர் மாதிரி இருங்க. சத்துணவு போடுவேன்னு சொன்னார், சார் செலவாகும், செலவை பற்றி ஒன்று கேட்டேனா, நான் சத்துணவு போடுறத பற்றி தான் சொன்னேன், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு, பணத்தை நான் பிச்சை கூட எடுத்துகிட்டு வரேன், மதிய உணவு அங்கே வரணும் அப்படின்னு. சத்துணவு இல்லை மதிய உணவு. அந்த மாதிரி விஷயங்களில் காமராஜர் மாதிரி இருங்க. எல்லாவற்றிலும் சேர்ந்து மொத்தமாக ஒரு தலைவனாக எல்லாரையும் அரவணைச்சு போதில் அண்ணாவாக இருங்க. இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. ஆனால் யாராவது இவர் சொன்னார்ல நான் ஒருத்தன் தான், நீங்கள் கூட இப்போ கேட்டீங்க. ஆமாம், அதுக்கு காரணம் அவர் ஒருத்தர் தான் இருக்கணும். ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அவங்க ஒருத்தர் தான். அதை மீறி அதிகார சென்டர் எங்கேயாவது தலை எடுத்தீங்கன்னா, ஜெயலலிதா இருக்கும்போது அதிகார சென்டர் ஒன்று இருந்ததுனால 96 ஆட்சி இழந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு நான் ஒரு ஆள் தான் ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி நான் ஒருத்தன் தான், அதை மீறி பண்ணிங்கன்னா நடவடிக்கைன்னு நீங்கள் எச்சரிச்சிருக்காரு. இது நடைமுறையில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா யார் எங்கெங்கே எப்படி சேருவாங்கன்னு தெரியாது. எல்லாரும் மனிதர்கள் தானே, அவரவர்கள் பிஸ்னஸையோ மற்ற விஷயங்களோ எப்படி கொண்டு வர முடியும், இதை எப்படி பயன்படுத்த முடியும்னு அந்த ரூட் எடுக்கிறவெல்லாம் பண்ணுவாங்க. இவர் எல்லாவற்றையும் கண்காணிக்க முடியாது, ஆனால் கண்காணித்து தான் ஆகணும். அதில் தான் சொல்கிறேன் ஜெயலலிதா மாதிரி இருங்காதுன்னு. அதிகாரிகள்லாம் பக்கா சல்யூட் அடிப்பாங்க, பக்கா இது பண்ணுவாங்க. ஆனால் அவர்களே நம்பிக்கிட்டு இருந்தாலும் நடக்காது. கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பொழுது உமாநாத், உதயச்சந்திரன், அஞ்சு ஜார்ஜு, அனு ஜார்ஜு, அப்புறம் இன்னொருத்தர் சண்முகம் நினைக்கிறேன், 4 பேரை போட்டார். அதில் ஒருத்தர் 2 பேரை போனாலும் இவர்களே தான் திரும்ப திரும்ப கடைசி வரைக்கும் இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு அரசுக்கு ஆபத்து. அதிகார மையமாக மாறிடுவாங்க. ஜூனியர்கள்னால் ஜூனியர்கள் பொறுப்புக்கு தான் கொடுக்கணும், சீனியர்ஸுக்குரிய பொறுப்பை கொடுக்கணும். சீனியர்ஸில் கரெக்டாக ஒர்க் பண்ணுறவங்க யாருன்னு பார்க்கணும். இந்த இந்த இதை தாண்டி பயன்படுத்தினாலும் அங்கே அதிகார மையம் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு செந்தில்குமார்னு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த செக்ரட்டரியை சீஃப் செக்ரட்டரியை S1 போட்டிருக்காங்க. செக்ரட்டரி ரேஞ்சில் இருக்கிற ஆதி திராவிட நலத்துறையில் இருந்தவங்க அவங்கள S2 போட்டிருக்காங்க. 2 பேர் தான் போட்டிருக்காரு, இன்னும் 2 பேர் வரணும். அதனால் அவர் எப்படி இதை இவங்க செயல்பட போகிறாங்க செயலில் அதுவும் இல்லாமல் சிஎம்க்கு தனிச்செயலர் வேறு ஒருத்தவங்க அப்பாயின்ட் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் சார். ஆமாம், அது அவருடைய பர்சனலாக கூட அவர் வச்சுக்கலாம், யாரையாவது வச்சுக்கலாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் எப்படி சிறப்பாக செயல்படுறான்றதை பார்த்தா நிர்வாகத்திற்கும் படிப்புக்கும் நிர்வாகத்திற்கும் அவர் வந்த துறைக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட இதுக்கும்லாம் சம்மந்தமே கிடையாது. சீஃப் செக்ரட்டரி யார் சார் அடுத்து தெரியலங்க, அதெல்லாம் இனிமேல் தான் ஒவ்வொன்றா தெரிய வரும். ஏன்னா பலரும் மோதிக்கிட்டு இருப்பாங்க. 5-6 பேர் இருக்காங்க வரிசையாக. அதே போல் டிஜிபி இவங்களை மீறி தான் உதயச்சந்திரன் ஆட்சிக்கு வந்திருந்தால் உதயச்சந்திரன் வந்திருப்பார். ஆமாம், அவர் 5வது 6வது இடத்துல இருக்கார் கீழே. அவர் முருகானந்தம் சாரியும் ஒரு 5வது இடத்துலையோ 6வது இடத்துலையோ இருந்தவர் தான் ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆர். எல்லாமே மோசமான ஒரு செயல்பாடு. இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல சண்முகம் மிக சிறந்த ஒரு தலைமைச் செயலாளர். அவர் கிட்டத்தட்ட இந்த பொருளாதாரம் சைடு ஃபினான்ஸ் சைடில் டெல்லியில் இருந்தவர் எம்சி சம்பத் கேட்டு கூட்டு வந்தார். ரொம்ப ஸ்ட்ராங் அவர் நீங்கள் அப்பத்துலேருந்தே இருக்கார். அவர் இது பண்ணார், ஓபிஎஸ் கூடயே வச்சுக்கிட்டாரு, ஜெயலலிதா வச்சுருந்தாங்க, டிஎம்கே கவர்மெண்ட் மாறினப்புறம் அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. இது எல்லாம் அவருடைய ஒர்க்கு. இப்போ யார்கிட்ட இருக்கார் தெரியுமா? எடப்பாடிகிட்ட தான் இருந்தார். ஓகே, இப்போ அவரை கூட ஒரு ஆலோசகர் மாதிரி கூப்பிட்டு விஜய் பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இவர்கள் தான் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் உள்ள பிரச்சனையை நேரடியாக, இப்போ சண்முகம்லாம் நேரடியாக சொல்லிடுவார். இன்னொன்று நான் விஜய்க்கு வேண்டுகோளாக வைக்கிறேன், முதல்வர் விஜய்க்கு. ஏன்னா கிருஷ்ணன் இருந்தார், ஆமாம், நிதியை மேலாண்மையில் பெரிய ஆள். அவரை இவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே இல்லாத இதெல்லாம் பண்ணி அவரை அமுச்சு விட்டாங்க, அவரும் போயிட்டார். இப்போ அவர் மாதிரி ஆட்களை கூட்டு வந்து வைக்கணும். ஏன்னா பாலமாக இருப்பாங்க மத்திய அரசு, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும். அந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கணும். புதுசாக பழைய ஓய்வு பெற்றவர்கள் வருவார்கள். அவர்கள் சொல்வது எல்லாத்தையும் காது கொடுத்து விஜய் கேட்டார்னா கண்டமாயிடுவார். அப்போ விஜய் தனக்கு எல்லாத்தையும் கேட்கணும், முடிவு எடுக்கிறதுல என்னன்றது முடிவு எடுக்கணும். சரியில்லைன்னு தெரிஞ்சால் உடனே மாற்றிடணும். வச்சுக்கிட்டு முகதாட்சினை பார்த்துட்டு இருந்தால் நம்ம முதல்வர் ஸ்டாலின் மாதிரி தான் ஆகணும். அவர் மிக மிக நல்லவர், வெள்ளந்தியானவர், மனிதர்கள் முகத்தை பார்த்தவர். அதனால் அவரை சுற்றி ஒரு வளையத்தை உருவாக்கி என்ன நடக்குதுன்னு அவர் தெரியாமல் பண்ணிட்டாங்க. நான் எப்போவுமே ஒன்று சொல்கிறது என்னென்னா, முதல் முறை ஆட்சிக்கு வருபவர்களுக்கு
பல தடுமாற்றங்கள் வரும். இந்த தடுமாற்றங்களை தான் அதிகாரிகளும் அதிகார மையமாக மாறுபவர்களும் பயன்படுத்திக்குவாங்க. அப்போ அந்த தடுமாற்றம் வராமல் தன்னுடைய அனுபவத்தை பயன்படுத்தணும். ஓகே. அப்படி நீங்கள் ஸ்டாலினும் கிட்டத்தட்ட 58 வருஷம் கட்சி அனுபவம் இருக்குது, அரசியல் அனுபவம். 68 வந்தவர் அவர். ஆனால் அவரே தடுமாற வச்சுட்டாங்க. என்ன காரணம்னா முகதாட்சியம் பார்த்தது. ஐயோ நம்ம தாமரை நம்ம கூடயே இருக்கிறாப்புல, சரியாக வேலை செய்யணும், சரி என்ன பண்ணுறது, இருங்க தாமரை கொஞ்சம் பார்த்து, இப்படியே சரியில்லையா, நீங்கள் நட்பு தான், அது தனியாக வச்சுக்கலாம், நீங்கள் ஒர்க்கில் சரியில்லை, இந்த இடத்துக்கு நான் வேறு ஒரு ஆளை போடுறேன், நீங்கள் கூட வந்து தான் பண்ணுங்கள், அப்படி அந்த மாதிரி நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், இப்படி தான் மாற்றிருக்கணும். அதில் ஜெயலலிதா ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, கலைஞர் அதோட தெளிவாக இருந்தார். அதனால் அதே மாதிரி கட்சியுடைய மாவட்டம் முழுவதும் அதிகார மையங்கள் இப்போ தலையெடுக்க ஆரம்பிக்கும். ஆமாம், புதுசாக அவர்கள் கட்சி பேரை கெடுக்காமல் இருக்கிற இதையும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்ற மாதிரி ரெடியாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே இந்த முதலாளித்துவ உலகத்தில் தான் வாழ்கிறோம், முதலாளித்துவ கட்சிகள்லேருந்து தான் எல்லோரும் வந்திருப்பாங்க, அந்த சிந்தனைகள் தான் இருக்கும். அதனால் தாறுமாறாக நடக்கிறது எல்லா இதுவும் நடக்கும். அது எல்லாத்தையும் தடுக்கணும். நீங்கள் இன்றைக்கி கூஸ் பம்ப்பு ஸ்பீச்சு உணர்ச்சி வயப்பட்ட ஸ்பீச்சா அல்லது உண்மையான ஸ்பீச்சான்றது நடைமுறையில் தான் காமிக்கணும். பவர் சென்டரு எங்கேயும் அதிகார மையம் உருவாக விடமாட்டேன்றார்ல, அதை மாவட்டந்தோறும் அவர் கொண்டு போகணும். அப்போ மாவட்டம் வந்து என்ன பிரச்சனை, அதெல்லாம் அவர் புஷி பார்த்துக்குவாருன்னா முடிஞ்சது கதை. புஷியும் பார்த்துக்குவார், நம்மளும் பார்த்துக்கணும். ஒரு இப்போ நம்ம உங்கள் நிறுவனமே வச்சிங்கன்னா ஒரு ஹெட் இருக்கார், விஷுவல் எடிட்டர் சைடு என்ன இருக்குது, கேமரா சைடு என்ன இருக்குது, ஆங்கர் சைடு என்ன இருக்குது, வெப்சைட் சைடு என்ன இருக்குது, வேறு சேனல்கள் என்ன இருக்குது, எல்லாத்தையும் ஹெட்டு பார்த்துக்கணும், எல்லாத்தையும் இறங்கி பார்க்கணும். நீங்கள் சொல்கிறது மட்டும் நம்பிட்டு இருந்தால் அவ்வளோதான். விஷுவல் எடிட்டர் ஹெட்டு சொல்கிறது மட்டும் நம்பினா அவ்வளோதான். எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த நிறுவனம் கரெக்டாக போகும். ஓகே. இதே மாதிரி தான் அரசாங்கத்துக்கும். சார், விஜய் அவர்களை பற்றி நிறைய பேசிட்டோம். இன்னொரு பக்கம் அதிமுக பற்றி நிச்சயம் பேசி ஆகணும். இன்னொரு பிளவுக்கு அதிமுக தயாராகி விட்டதா சார்? பிளவு இல்லைங்க, அது பிளவு இல்லை. அவர்களுக்குள்ள இந்த அந்த நடைமுறையில் வந்த பிரச்சனைகள். என்னதான் சார் பிரச்சனை இருக்குது அதிமுகவில்? இது விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுலேயே பிரச்சனை ஆரம்பிச்சது. எனக்கு வந்து தகவல் கிட்டத்தட்ட 90 தொகுதிகள் வரை கேட்டிருந்தார். அது கொடுத்துருந்தா இன்றைக்கி நம்ம நிலமை வேறு. ஆனால் நீங்கள் அதை வந்து இல்லை நம்ம தனி மெஜாரிட்டி வருவோம்னுலாம் தட்டி கழிச்சு விட்டீங்க. இப்போ அதோட இதெல்லாம் வந்து இன்றைக்கி வெளிப்படுது. அதற்கு பிறகும் விஜய் நம்மகிட்ட தான் ஆதரவு கேட்டு வந்தார். அப்படியா சார்? ஆமாம், அதையும் சரியாக ஹேண்டில் பண்ணல. அப்போ காங்கிரஸ் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது அந்த சைடு போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி விவகாரத்துலலாம் சரியாக ஹேண்டில் பண்ணாதவருடைய விளைவு அவர் வந்து கையாளுவதில் உள்ள சிக்கல், அவர் வந்து இந்த நிலைமைக்கு காரணன்ற மாதிரி எல்லாருக்கும் அந்த அபிப்பிராயம். ப்ளஸ்ஸு டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணின்ற போனதுலேயும் ஒரு பிரச்சனை கட்சிக்குள்ளே வந்திருக்குது. அந்த முடிவை யார் எடுத்தார்கள் என்பதில் மற்றவர்களுக்கு பிரச்சனை வந்ததுனால ஒரு பெரிய டீமே ஒன்று சேர்ந்துருக்காங்க. எப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிறீங்க, இது வந்து கட்சியை கொண்டு போகணும் அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு. அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணார், எடப்பாடி. அதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்காது. ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாரா அப்படின்றதான் முக்கியம். ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டும் இணையர் தான் யாருமே முன்னேற முடியும். ஜெயலலிதா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் 2011 விஜயகாந்தை கூட்டணி சேர்த்துக்கணும்னு சொன்ன பொழுது அவர்களுக்கு பிடிக்கலை. இவர்கிட்ட நம்ம ஏன் சேரணும், நம்ம என்ன ஜெயிக்க முடியாதா அப்படின்னு. முடியாது, விஜயகாந்தை சேர்த்துக்கிட்டால் பெருவெற்றின்னு சொல்லிட்டு ஷோலாம் வற்புறுத்தி அதற்கு பிறகு ஒத்துக்கிட்டு சேர்ந்தாங்க. அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி பண்ணியிருந்தா ஒருவேளை வெற்றி பெற்றிடலாம், பெருவெற்றி பெற்றிருக்க முடியாது. திமுக 3வது இடத்துக்கு தள்ளியிருக்க முடியாது. இல்லாட்டி விஜயகாந்த் வேறு ஏதோ ஒரு கால வாரி விட்டுருக்கலாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கட்சி தலைமை எப்படி செயல்படுறதுன்றதை பொறுத்து ஜெயிச்சிங்கன்னா ஒருவேளை ஆட்சியை பிடிச்சிருந்தா அதிமுக ஆஹா ஓஹோன்னு இருப்பாங்க. அதை வந்து மிகச்சிறந்த ஒரு ராஜதந்திரமாக பார்க்கப்பட்டிருக்கும். எங்கே தோல்வி அடைகிறோமோ அங்கே வந்து விஷயங்கள் அலசப்படும். என்ன சார், அதாவது நான் உடச்சே கேட்குறேன் சார், சிவிஎஸ் அவர்கள் பின்னாடி பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் அணிவகுத்து இருப்பதாக தகவல், அது உண்மைதானா சார்? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, அவருடைய உறவினர் தங்கமணி, கேசி கருப்பண்ணன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து பலரும் அவருடைய தீவிர விசுவாசிகள் பலரும் கூட ஒரு பக்கமாக நிற்பதாக தகவல். எடப்பாடியாருடைய தீவிர விசுவாசிகள் எல்லாருமே இன்னொரு பக்கம் நிற்பதாக தகவல். என்ன விஷயம், இன்க்ளூடிங் முனுசாமி அவர்கள்? இல்லை, அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் எம்எல்ஏவே கிடையாது. இல்லை சார், எம்எல்ஏ கிடையாதான் சார், ஆனாலும் வந்து எதிர்முகாமில் இருக்காருன்னு. இல்லை, அது அவர் என்னன்னு தெரியல, எனக்கு தகவல் இல்லை. மற்ற எல்லோரும் எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ஒரு 36-37 பேர் இருப்பதாக சிபிஎஸ் பின்னாடி இருக்காங்க. அநேகமாக எனக்கு வந்த தகவல்
எஸ்பி வேலுமணி சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் ஓகே. அப்படின்னு. எஸ்பி வேலுமணி அவர்கள் சட்டமன்ற குழு தலைவர்னா எடப்பாடியார் சார்? அதான் அவர் பதிலாக தான், எடப்பாடியாருக்கு பதிலா. ஓகே, அவர் தானே வரணும், பொதுச் செயலாளர் தான். பொதுச் செயலாளர் தான் சட்டமன்ற. ஆனால் எஸ்பி வேலுமணி சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்ற தகவல்கள் தான் நமக்கு உறுதியான தகவல் உள்ளேருந்து வருது. ஓகே. சிவி சண்முகம் எல்லாம் உடனிருப்பார்கள்ன்றது. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பிளிட்லாம் ஆகாது. ஓகே. இது கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பு உருவாக்கியிருக்கு. ஒரு ஒரு மாதிரி ரீஷேப் பண்ணுன்ற மாதிரி ஓகே. போகும். அதில் எடப்பாடி வந்து உணர்ந்துக்கிட்டு அநேகமாக இவர்களுக்கு விட்டு தரலாம். இல்லை, எதை விட்டு கொடுக்கலாம்? பொதுச் செயலாளர் பதவியவா? ஆமாம், தலைமை பதவி. ஓ, அப்படின்னா கிட்டத்தட்ட பிளவு தானே சார் அது? பிளவு எப்படி வரும்? தலைமையிலேருந்து அவர் நகர்ந்துருவார், தலைமைக்கு வேற ஒருத்தர் வந்துடும். ஓகே, அவ்வளோதான். அதிமுக அப்படி தானே இருக்குது. அதை எப்படி பிளவுன்னு சொல்லுவீங்க சார்? ஒரு தலைமை பதவிக்கு ஒருத்தர் வந்துட்டாரு, எப்படி சார் அந்த தலைமை பதவியை விட்டு கொடுப்பாரு? ஓபிஎஸ் அவர்கள்கிட்டே விட்டு கொடுக்காதவர் இல்லை. எப்படி வந்து நிலைமை உங்களை நம்பி ஒப்படைச்சோம், கட்சியை கொண்டு போனீங்க, கடுமையாக பாடுபட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க. அதே நேரம் ஸ்மார்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணல, எல்லா முடிவும் நீங்களே எடுத்தீங்க. நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு நாங்களும் கேட்டப்போலாம் நீங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் நடக்கலையே அப்படின்றப்போ மாற்றணும். இது ஒரு ஜனநாயகம் நான் சொல்லுவேன். திமுகவில் அப்படி நீங்கள் சொல்ல முடியுமா? ஒரு சேகர் பாபு மேலே கூட நடவடிக்கை எடுக்க முடியல. ஆனால் இங்கே அந்த ஜனநாயகம் நிறைவேறுது. அதனால் எல்லோரும் ஒரு சைடு சேர்ந்து இந்த நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்றதான் தகவல். ஸோ அதாவது எடப்பாடியார் வந்து பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து கீழே இறக்கப்படுகிறார், அதுக்கு பதிலாக ஒரு புதிய முகத்தை நம்ம அங்கே பார்க்கலாம்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அப்படி அதற்கான சூழ்நிலை போகுதுன்னு அங்கே உள்ள பேச்சு அடிப்படுது. ஓகே. நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணா, ஒரு பக்கம் 37 பேர் ஒருத்தர் சட்டமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை போகுதுன்னா அடுத்து எங்கே போகும்? தலைமை அங்கே தான் போகும். இல்லை, நான்லாம் ஏற்றுக்க மாட்டேன், இவங்களை நீக்கிறேன்னா நீக்க முடியாது. 1/3 அவங்க கிட்ட, 2/3 அவங்க கிட்ட இருக்காங்க. கரெக்ட். ஸ்பிளிட்டுன்னு எடுக்கப்படும். ஸ்பிளிட்டுனா யார்கிட்ட அதிகம் அவங்கள்ட்ட பார்ட்டி போகும். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னைக்கு கூட்டினார்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுலேயும் பாதிக்கும் குறைவாகத்தான் எடப்பாடியார் கிட்ட. அப்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் இந்த எண்ணிக்கை குறையுதுன்னா அதில் போனவனும் பாதி பேர் ஏதாவது ஸ்லீப்பர் செல் கூட போவோம். ஓகே. என்ன நடக்குது பார்க்கலான்னு கூட ஒரு 10 பேர் போவாங்க. அதனால் இன்னொன்று எல்லாம் சாஞ்சா பிறகு சில பேர் சாய்வாங்க, காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் அதிமுகவில் ஒரு பரபரப்பான காட்சிகள் எதிர்பார்க்கலாம்னு சொல்ல வரீங்க. நேற்றே அது ஆயிருக்க வேண்டியது. நேற்று இந்த பதவியேற்பு இதுன்னு போனதுனால அதாகிடுச்சு. இன்னொரு கூடுதல் தகவல், அநேகமாக அதிமுக விஜய் ஆதரிக்கலாம். அதாவது புதிய டீம் விஜய் ஆதரிக்கலாம். இது விஜய்க்கு ஒரு வகையில் லாபம். ஏன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டியோட அதிக மெஜாரிட்டி இல்லை, அதை தாண்டி இவர்கள் யாராவது ஃபீஸை உருவுறாங்கன்னா அவங்க காப்பாற்றுவாங்க, அங்கே போயிடலாம். அந்த பிரச்சனையும் வராது. விஜய் ஆட்சி ஒரு பாதுகாப்பாக நகருன்றதை பார்க்கலாம். இதை நோக்கி தான் தமிழக அரசியல் களம் நகர்கிறது. எனக்கு வந்த தகவல் இப்படி, நாளையே மாற்றத்துக்கு உட்படலாம். கண்டிஷன் சப்ளை. நீங்கள் சொன்ன தகவலை வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள் அதிமுகவில் ஒரு கலைபரங்கள் உருவாகலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு கலைபரங்கள்னு சொல்கிறீங்கல்ல, அது உருவாக சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அமைதி புரட்சி நடக்கலாம். ஸோ அமைதி புரட்சி நடக்கலாம். அதிமுக ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க சார். விஜயில் ஆரம்பிச்சு அதிமுக வரைக்கும் இன்னும் 2 நாளைக்கு இதெல்லாம் ஓடும். யார் அமைச்சர்கள், ஆமாம், என்ன துறை, அதுக்கப்புறம் விஜய் நடந்தார் முன்னாடியே என்னென்னவோ போட்டிருந்தாங்க. அவர் காரை விட்டு இறங்கியதுன்னு அவர் செய்த செயல். ஏன்னா கார் கதவு மூடினார். தாய்க்காவை பற்றி பேசியாச்சு, அதிமுகவை பற்றி பேசியாச்சு, திமுகவை பற்றி நிச்சயம் பேசியே ஆகணும். யார் சார் எதிர்கட்சி தலைவர்? கிட்டத்தட்ட ஒரு அமைச்சருக்கு இணையான பவர். திமுகவினர் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 5 ஆண்டு காலம் அவர்கள் மக்களுக்கு ஷோ காட்டினாங்க. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே ஒரு வேறு ஷோ காமிச்சாங்க. புதிதாக திட்டங்கள் எதுவும் இல்லை. என்ன திட்டம்னு கேட்டால் உரிமை தொகை, பிடிஎல் பயணம், இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பெரிய அளவில் முன்னேற்றன்றது இல்லை. ஆனால் ஓவரால் முன்னேற்றன்றது அதை காமிச்சிட்டே இருந்தாங்க. அது எல்லா முதல்வர்களுடைய மொத்த ஒர்க்கு அது. இன்னொன்று, வெறுமனே பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு மத்திய அரசை எதிர்த்து கொண்டு இந்த பல திட்டங்கள் கையை விட்டு போகிற மாதிரி இருந்தது. இது எல்லாமே அவர்கள் செய்த தவறு. இது எல்லாத்தையும் மீறி விலைவாசி உயர்வுலேருந்து பல விஷயங்கள் மக்களுக்கு எதிரான இது தாந்தோண்டித்தனம், பல அதிகார மையங்கள். நீ விஜய் சொல்கிறாருல்ல, ஒரே அதிகார மையம், அந்த மாதிரி பல அதிகார மையங்கள். இது எல்லாத்தையும் மக்கள் இவர்கள் காமிக்கிற ஷோவில், அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அது காமிக்கிற ஷோ தான் மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் நம்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் மக்கள் மௌனமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நேரம் வரும்போது பண்ணிட்டாங்க. மக்கள் திராவிட கட்சிகளே புறக்கணிச்சிருக்காங்க.
இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இவர்கள் இதை பிறகு என்னன்றதை நம்பணும். ஆனால் இப்போவும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸ் துரோகம் செஞ்சிடுச்சு, முதுகில் குத்திட்டாங்க. முதுகில் குத்திட்டாங்க. நீங்கள் குத்தலையா? 2017-18 கலைஞர் மறைவுக்கு பிறகு தனிச்சு நின்ன உங்களுக்கு கை கொடுத்து அந்த எஸ்பிஏ, இந்த செக்யூலர் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸை உருவாக்குனதில் மக்கள் நல கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் தானே பெரும் பங்கு இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் தோல்வியே காணாமல் வந்ததுக்கு இந்த 2 அமைப்புகள் தானே காரணம், காங்கிரஸும் மக்கள் நல கூட்டணியும். அவர்களை நீங்கள் எப்படி மதிச்சிங்க? 2019 இதே ராகுல் காந்தி சொல்லி தானே 38 சீட்டு ஜெயிச்சிங்க. ஆனால் 2021 இதே காங்கிரஸ் என்ன பண்ணீங்க? 63 21 கொண்டு வந்தீங்க, 25 கொண்டு வந்தீங்க. எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. அன்றைக்கி நீங்கள் முதுகில் குத்தலையா? மக்கள் நல கூட்டணியை ஃபுல்லாக முதுகில் குத்துனீங்கல்ல. அன்றைக்கி அவங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வேறு வழி இல்லாமல் உங்கள்கிட்ட சகிச்சிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்க? திருமாவளவன் உட்பட கட்சியே அவர் கையில் இல்லாதனால உருவாச்சா இல்லையா? பயந்து போய் தானே இருந்தார் அவர். ஒரு விஜய் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறத கூட அவருக்கு பிரச்சனை இருந்ததில்ல. இன்றைக்கி ஏன் துணிஞ்சு முடிவு எடுக்கிறாரு திருமாவளவன்? அப்போது இவங்க எல்லாரையும் நீங்கள் உங்களுடைய பெண் டீம்லேருந்து பல இதை வச்சுக்கிட்டு, நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி டீமெல்லாம் வச்சுக்கிட்டு அவர்களை கையில் எடுத்தீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு பெரிய அண்ணன் மனோபாவத்தில் ஆடினீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம்ல, வாய்ப்பு இல்லை, கம்னு இருக்காங்க. இப்போ வாய்ப்பு கிடைச்சிருச்சு, வாய்ப்பு கிடைச்சி போயிட்டாங்க. இப்போ ஏன் புலம்புறீங்க? இப்போவும் சொல்கிறேன், திமுக இவர் முதல்வர் ஸ்டாலின் உட்பட எங்கே தப்பு பண்ணோம், யாரெல்லாம் நம்பணும், போலித்தனங்களை நாம் எப்படி நம்பணும், எது தவறு, எது மக்கள்கிட்ட நம்ம எதை நம்மளை மறைச்சி என்ன எப்படி ஏமாத்துனாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா, அதிகாரிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவர் இன்றைக்கி அதை ரியலைஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதை பண்ணலைன்னா மீண்டும் அவர்கள் இதுதான் சிக்கலை நோக்கி தான் நகருவாங்க. அடுத்த எதிர்க்கட்சி தலைவர்னால் என்ன கேட்டால் KN நேரு பொருத்தமானவராக இருப்பார். சீனியர் 89 இருக்கார். பெரியசாமி உடம்பு சரியில்லை, இல்லாட்டி அவர், தங்கம் தென்னரசு, 3 பேர் தான் சீனியர். ஏன்னா தங்கம் தென்னரசு ஆப்டா இருப்பார் சார். KN நேரு கூட வந்து ஷார்ட் டெம்பர், கோவப்படுவார். நீங்கள் வேறு, அவர் ஷார்ட் டெம்பர்னு யாருங்க சொன்னது? அவர் கோவப்பட்ட அடுத்த செகண்ட் அதை மேனேஜ் பண்ணிட்டு வாருங்க. மிகுந்த திறமைசாலி, யாரை எப்படி கொண்டு போகணுன்னு அவருக்கு தெரியும், பத்திரிகையிலேருந்து எல்லாத்தையுமே. அதனால் சீனியரில் அவர். அதே போல் தங்கம் தென்னரசு அவர்களும் நல்ல வைஸ் சாய்ஸ் தான். ஆமாம், அதனால் இது மாதிரி சாய்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இல்லை நாங்கள் உதயநிதி தான் கொண்டு வருவோம்னா பல நாள் வந்து அவர் சண்டை போடுவாரா என்னன்றதுலாம் தெரியாது. 2 ஹவர் 3 ஹவர் சபையில் இருக்கணும், பேசணும். 2 ஹவர் பேசியிருக்காருங்க எடப்பாடியார். ஆமாம், அப்போ பாயிண்ட் வச்சு பேசணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் தான் கொடூரமாக இருப்போம்னு சொல்லுவாங்க. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிற திமுக, கலைஞர் சொல்லியிருக்காரு சார், அதாவது திமுகங்கிறது பாஸ்பரஸ் மாதிரி, ஆளும் கட்சியாக இருக்கும்போது தண்ணியில் இருக்கிற பாஸ்பரஸ் மாதிரி, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கூரையில் இருக்கிற பாஸ்பரஸ் மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. அதனால தான் ஜனங்க எதிர்க்கட்சியாக கூரையில் இருக்கிற பாஸ்பரஸ் ஆக்கி விட்டாங்க. இந்த ஜாக்டோஜியை சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எதிர்க்கட்சியாக உட்கார வைப்போம். அதனால் எதிர்க்கட்சியாக அவர்கள் கடுமையாக செயல்படுவார்கள். அதிமுகவும் எதிர்க்கட்சியாக செயல்பட போகிறதா அல்லது கூட்டணி கட்சியாக போகிறதா அப்படின்றது தான் வரக்கூடிய காலங்கள் நமக்கு காட்டி கொடுத்துரும் சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகள், விஜய் முதல்வர் ஆகிட்டார், அவருக்கு இருக்கக்கூடிய சவால் ஆரம்பித்து அதிமுக வரைக்கும் பல்வேறு கட்சியுடைய பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். நேரில் கொடுத்து பேசிய நன்றி. நன்றி.